வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இப்போ நம்ம வந்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க. நான் ஒரு கப்பு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு இடியாப்ப மாவு, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கிற தண்ணி தான் வந்து நம்ம அதை சேர்த்து பிசையணும். தண்ணி எடுத்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கணுங்க. அப்போ தான் அந்த சூடுலேயே வந்து அந்த மாவு நல்லா கொஞ்சம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அந்த பிசைய வரும். இதே போலவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு கரண்டி வச்சு நம்ம துவைக்கலாம். ஏன்னா அது சூடாக இருக்கும். இப்போ நம்ம கை வைக்கும்போது அதை பிசைய முடியாது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே நல்லா கொஞ்சம் ஊறட்டும். மூடி போட்டு விட்டுக்கலாம். இப்போ ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன். நம்ம இடியாப்ப மாவு எடுத்த அதே கப்புலேயே ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு 1/2 கப்பு பால் எடுத்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்னஸாகவே இருக்கணும் இந்த பால். வந்து தண்ணியை நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ அது அப்படியே கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். பாருங்க, நல்லா சூடு ஆறிடுச்சு. குட்டி குட்டி குட்டியாக பால் மாதிரி பண்ணிக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் தேய்ச்சிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் கூட தேய்ச்சிக்கலாம். வேணும்னா இந்த மாதிரி கூட கொஞ்சம் நீளமாக கூட பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிட்டோம். இப்போ இது அப்படியே நல்லா கொதிக்கிற பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கொழுக்கட்டை எல்லாமே இது உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்டு மூடி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம கொழுக்கட்டை மாவை எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடி பண்ண வெல்லம். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். இப்போ வெல்லம் வந்து பாகு மாதிரி வேண்டாங்க. அது கரைஞ்சாலே போதும். அதில் வந்து கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்கிறது எல்லாமே நம்ம நல்லா அது கொதித்த பிறகு வடிகட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் க்ளீனாக இருக்கிற அந்த வெல்லம் சேர்த்திங்கன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நல்லா வடிகட்டி நம்ம பால் கொழுக்கட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டையும் நல்லா இப்போ கொஞ்சம் வெந்துடுச்சு. நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பால் கொழுக்கட்டை. அதுவும் வெள்ளம்லாம் சேர்த்து பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சர்க்கரை விட வெல்லம் சேர்க்கும்போது அது நல்ல ஒரு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக. ஏலக்காய் போட்டதும் நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.